கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா நல்லடியார்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையால் அவன் நம் மீது கடமையாக சுமத்தி உள்ள ஜும்மா தொழுகையை நிறைவு செய்வதற்காக நாம் ஒன்று கூடியுள்ளோம். உலகம் முழுவதிலும் இஸ்லாத்திற்கு எதிரான வெறுப்பு சிந்தனையை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு போய் சேர்ப்பிக்கின்ற வேலை என்பது நீண்ட நெடுகாலமாக மிக தீவிரமாக செய்யப்பட்டு கொண்டு வருகிறது. பொதுவான மக்கள் இஸ்லாத்தை பற்றி அறிந்து கொண்டு இஸ்லாத்தின் மீது நல்ல அபிப்பிராயம் கொள்வது அல்லது இஸ்லாத்தை பற்றி அறிந்து கொண்டு அதை பற்றி இன்னும் தீவிரமாக தேடுதலை தொடர்ந்து தங்களின் வாழ்க்கை நெறியாக இஸ்லாத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வது, இது போன்ற காரியங்கள் தடைபட வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாத்திற்கு எதிராக முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு வன்மம் பொதுவான மக்களுக்கு மத்தியிலே இஸ்லாம் என்றால் அது ஒரு கொடூரமான ஒரு சிந்தனை, மிக மோசமான ஒரு கோட்பாடு, பிற்போக்குத்தனமான சட்டங்களும் பிற்போக்குத்தனமான சடங்குகளும் உள்ள ஒரு மதம் என்பது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இஸ்லாமிய மார்க்கத்தையும் முஸ்லிம்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? இரத்தங்களை ஓட்டுவதற்கு அவர்கள் அஞ்ச மாட்டார்கள். அவர்கள் உண்ணும் பிராணியிலிருந்து சக மனிதர்கள் விஷயத்தில் சரி, இரத்தங்களை ஓட்டுவது என்பது இஸ்லாமியர்களுக்கு மிக விருப்பமான ஒரு காரியம். அதனால தான் நடைபெறுகின்ற எந்த பயங்கரவாத சம்பவங்களாக இருந்தாலும் அதனுடைய பின்னணியிலே முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். அதற்கு சொல்லுவாங்க, எல்லா பயங்கரவாதிகளும் எல்லா முஸ்லிம்களையும் நாங்கள் பயங்கரவாதிகள் என்று சொல்லவில்லை, ஆனால் எல்லா பயங்கரவாதிகளும் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். இந்த கோட்பாடு எதுக்காக சொல்லப்படுது அப்படின்னா, முஸ்லிம்களை வெகுஜன மக்கள், பொதுவான மக்கள், பிற மத மக்கள் இப்படித்தான் பார்க்க வேண்டும், ஒரு அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும், இஸ்லாத்தை பற்றியான ஒரு தவறான ஒரு வன்ம சிந்தனை அவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பிக்கப்பட வேண்டும். அப்படி கொண்டு போய் சேர்ப்பித்தோம் அப்படின்னா இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை நாம தடுத்து விடலாம். இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை தடுப்பது என்பது மற்ற மதத்தவர்களுக்கும் மற்ற சமயத்தில் உள்ளவர்களுக்கும் அல்லது அதுல தீவிரமாக செயல்படக்கூடியவர்களுக்கும் அது ஒரு பெரிய தேவையா? ஒவ்வொருத்தருக்கும் எத்தனையோ வேலைகள் இருக்கிறது, எத்தனையோ பொழப்பு இருக்கு. அதை பார்ப்பதை விட்டுவிட்டு இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை தடுப்பதற்காக நாங்கள் இதையெல்லாம் ஒரு காரியமாக, ஒரு வேலையாக நாங்கள் எடுத்து செய்வோமா அப்படின்னு கேட்டா, உண்மையிலேயே பல்வேறு கோட்பாடுகள் கலந்து இருக்கக்கூடிய இடங்களில் அந்தந்த கோட்பாடை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள், அந்த மதத்தில் உள்ளவர்கள் மற்ற மதத்தை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு கேட்டா, மற்ற மதத்தினரை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு கேட்டா, நான் இருக்கிறது தான் சரியான கொள்கை, நான் இருப்பது தான் சரியான கோட்பாடு. இது எல்லோருடைய சிந்தனையும் அப்படித்தான். கடவுளே இல்லைன்னு நினைக்கக்கூடியவங்க என்ன நினைக்கிறாங்க? நாம தான் சரியான நம்பிக்கையில் இருக்கிறோம், சரியான கொள்கையில் இருக்கிறோம். கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடியவர்களாக சொல்லுகின்ற எந்த கடவுள் நம்பிக்கை எடுத்துக்கொண்டாலும், எத்தனை தெய்வ நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, அதற்கு என்னென்ன மதங்கள் இருந்தாலும் சரி, அத்தனை பேர் என்ன நம்புறாங்க அப்படின்னு கேட்டா, நம்முடைய நம்பிக்கை தான் சரியான நம்பிக்கை. இப்ப இஸ்லாத்தின் மீது அவர்களுக்கு தனிப்பட்ட கோபம் ஏற்படுவதற்கு என்ன காரணம்னா, இஸ்லாம் மட்டும் உலகத்திற்கு அறிவிக்கிறது லா இலாஹா இல்லல்லாஹ், எந்த கடவுள்களும் இல்லை அல்லாஹ்வை தவிர. அது ஒரு கோபத்தை ஏற்படுத்துகிறது. அது அப்படித்தான் பிரகடனம் செய்கிறது. இந்த பிரகடனம் என்பது ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் மிக தேவையான, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் பயன்படுகிற தத்துவமாக இருந்தாலும், நம்பிக்கை அடிப்படையில் அவர்கள் வேறுபட்டு இருப்பதின் காரணமாக மிக சுலபமாக இஸ்லாத்தின் மீதும் முஸ்லிம்களின் மீதும் ஒரு வன்ம சிந்தனையை கொண்டு போய் சேர்ப்பித்து விட முடிகிறது. அதனால நீங்க பாத்தீங்கன்னா, சாதாரணமாக ஒவ்வொரு நாளும் பல லட்சக்கணக்கான, பல கோடான கோடி உணவுக்காக அறுக்கப்படுகின்ற கோழிகளும் அதே போல ஆடுகளும் மாடுகளும் அறுக்கப்படுகின்ற பொழுது, கரெக்டா இந்த குர்பானி நேரத்தில் மட்டும் பாத்தீங்கன்னா, ஹஜ் பெருநாள் நேரத்தில் மட்டும் பாத்தீங்கன்னா, இந்த மாட்டின் மீது அவர்களுக்கு ஒரு புது இரக்கம் வரும். ஆடுகளை அறுப்பதின் மீது அவர்களுக்கு ஒரு புது இரக்கம் வரும். அந்த ஜீவராசிகளின் மீது ஒரு புது இரக்கத்தை காட்டுவார்கள். இப்படிலாம் அறுத்த ரத்தத்தை ஓட்டிங்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்க போய் கறிக்கடையில தான் நிக்கிறீங்க. அப்ப நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாம் அறுக்கப்படாமல், ரத்தம் ஓட்டப்படாமல் வேற என்ன நீங்க சாப்பிடுறீங்க? அதுதானே சாப்பிடுறோம். ஆனாலும் சரி, அந்த ஒரு பெருநாள் தினத்திலே அறுக்கப்படுகின்ற அந்த பிராணிகளை பற்றி அவர்களுக்கு அவ்வளவு பெரிய அக்கறை காட்டுவார்கள். என்ன ரத்தங்களை ஓட்டுகிறார்கள், ஒரே இவர்களுக்கு இது மாதிரியான ஒரு சிந்தனை என்பது போல முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு வன்மத்தை ஏற்படுத்த வேண்டும். குறிப்பாக இந்தியாவை எடுத்துக்கொண்டோமேயானால், இந்தியாவிலே அவ்வப்பொழுது இது போன்ற ஒரு சர்ச்சைகள், ஒரு பிரச்சனைகள் என்பது முளைத்துக் கொண்டே இருக்கும்.
அதுல நீங்க ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஊடகங்களை பார்த்தவர்களுக்கு, சோசியல் மீடியாவோட ரொம்ப தொடர்புடையவர்களுக்கு டிசிஎஸ் என்கிற ஒரு நிறுவனம் ரொம்ப பேசும் பொருளாக இருந்தது. டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் எல்லா இடங்களிலும் அவர்களுக்கு கிளை உண்டு. டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் என்பது டாடா குழுமத்துடைய ஒரு நிறுவனம், ஐடி நிறுவனம், ரொம்ப பிரபலமானது. இங்க அம்பத்தூர் எஸ்டேட்ல கூட டிசிஎஸ் நிறுவனத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க. அது நாசிக்ல இருக்கக்கூடிய, மகாராஷ்டிரா மாநிலத்தில் மும்பையில் இருக்கக்கூடிய நாசிக்கில் உள்ள டிசிஎஸ் திடீர்னு பேசும் பொருளாக மாறுகிறது. பேசும் பொருளாக மாறுவதற்கு எது காரணமாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்லாம் வரும் அல்லது இஸ்லாமியர்கள் அதுல வந்து சேருவாங்க. அப்படி வந்து சேர்ந்துட்டாலே அது இந்தியாவில் அதுதான் தலைப்பு செய்தியாக மாறும், அதுதான் பரபரப்பு செய்தியாக மாறும். முஸ்லிம்களால் செய்யப்படுகின்ற ஏதேனும் நற்காரியங்கள் அப்படி தூக்கி பிடிக்கப்படுமா, அப்படி மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்ப்பிக்கப்படுமா என்று கேட்டால் அப்படி நடக்காது. உசுரை கொடுத்து எவ்வளவு நல்ல காரியம் செய்வாங்க. ஏதேனும் பேரிடர் காலத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு, பொழப்ப விட்டுட்டு, குடும்பத்தை விட்டுட்டு பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று இஸ்லாமியர்கள் ஏதேதோ பெரும் பெரும் உபகாரங்கள் செய்வார்கள். அதெல்லாம் மக்களுக்கு மத்தியில் காட்டப்படாது. ஆனா இந்த டிசிஎஸ் ஏன் காட்டப்படுது அப்படின்னு கேட்டா, டிசிஎஸ் நிறுவனத்துல பல ஆண்டு காலமாக அங்கு வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் மத மாற்றத்திற்கு நிர்பந்திக்கப்படுகிறார்கள். இது அங்க 4 வருஷத்துக்கு மேல அங்க நடந்துகிட்டு இருக்கு. அங்க சக ஊழியர்களை அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் ஒரு குழுவா ஃபார்ம் ஆகுறாங்களாம். 300க்கும் 500க்கும் மேற்பட்டவர்கள் அங்க வேலை செய்யறதா சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எல்லாம் ஒரு டீமாக ஃபார்ம் ஆகி அவங்க அங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, சக ஊழியர்களை மதமாற்றம் செய்யறதுக்கு அங்க கத்தி கடப்பார் எல்லாம் கிடைக்காதுல்ல, அங்க என்ன இருக்கும், டிசிஎஸ் நிறுவனத்துல சிஸ்டம் இருக்கும், கம்ப்யூட்டர் இருக்கும், மவுஸ் இருக்கும், அங்க சிபியு இருக்கும், அங்க அந்த தொழில் சார்ந்த அந்த உபகரணங்கள் தான் இருக்கும். இதையெல்லாம் வச்சு எப்படி கழுத்துல கத்தியை வச்சு மிரட்டினாங்கன்னு தெரியல. ஆனா மிரட்டினாங்களாம். எப்படி மிரட்டினாங்களா, இஸ்லாத்தை ஏற்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் நிர்பந்தப்படுத்தினார்கள். இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நிர்பந்தப்படுத்தக்கூடிய அதே நேரத்தில் அங்கு பாலியல் ரீதியான துன்புறுத்தலும் இருந்தது. பெண் ஊழியர்களுக்கு அது போன்ற துன்புறுத்தல் இருந்தது. யாரால் இருந்தது அப்படின்னு கேட்டா, இந்த இஸ்லாமிய இளைஞர்களால் அது போன்ற துன்புறுத்தல் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எந்த மீடியாவை எடுத்துக்கொண்டாலும், எந்த நேஷனல் மீடியாவை எடுத்துக்கொண்டாலும் எல்லாத்திலையும் பாத்தீங்கன்னா டிசிஎஸ் மட்டும்தான் செய்தி. நேற்று நம்ம வாக்களித்திருக்கிறோம். பல மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அந்த செய்திகள் எல்லாத்தையுமே கொஞ்சம் பின்னாடி எடுத்து வச்சுட்டு இந்த நிறுவனத்தில் இவ்வளவு பெரிய அக்கிரமம் நடக்குது அப்படின்னு அந்த செய்திகள் வந்து தூக்கி பிடிக்கப்படுகிறது. அப்படி தூக்கி பிடிக்கப்படுகின்ற பொழுது இயல்பாகவே முஸ்லிம்களுக்கு எதிராக, இஸ்லாத்திற்கு எதிராக இங்கே ஒரு வன்மம் என்பது விதைக்கப்படுகிறது. வட மாநிலங்களில் வாழ்கின்ற முஸ்லிம்கள் எத்தனை நெருக்கடியை சந்திக்கிறார்கள், அவர்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது, வாழ்வதே அவர்களுடைய அன்றாட வாழ்வாதாரம் என்பதே ஒரு பெரும் கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய நேரத்தில் தமிழ்நாட்டை எல்லாம் கருத்துல கொண்டு நம்ம வட மாநிலத்தை கற்பனை கூட செய்ய முடியாது. வட மாநிலங்களின் முஸ்லிம்களுடைய அடையாளத்தோடு நடமாடுவதே இஸ்ரேலில் நடமாடிட முடியும். எங்க முஸ்லிம்கள் கொண்டொழிக்கப்படுகிறார்களோ அந்த இஸ்ரேலில் கூட நடமாடிவிட முடியும். ஆனால் வட மாநிலங்களில் அடையாளத்தோடு நடமாடுவதை ஒரு பெரிய சவாலாக, அவருடைய வழிபாடு என்று வந்தால், வழிபாட்டு தலம் என்று வந்தால் எல்லாமே பிரச்சனையாக அங்கு செல்லக்கூடிய நேரத்தில் இது போன்ற நடக்கக்கூடிய சம்பவங்கள் இன்னும் இஸ்லாத்திற்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக அந்த வெறுப்பு சிந்தனையை கொண்டு போய் சேர்ப்பிப்பதற்கு அவர்களுக்கு பெரிய உதவியாக இருக்கு. என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு கேட்டா, ஒரு பெரும் நிறுவனம், இஸ்லாமிய நிறுவனம் அல்ல, நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த வேலூர், ஆம்பூர் அங்க இருக்கக்கூடிய டேனரிஸ் கிடையாது. அங்க இருக்கக்கூடிய தோல் நிறுவனங்கள், தோல் பதப்படுத்தக்கூடிய நிறுவனங்களாக இருந்தால் ஒட்டுமொத்தமாக நிறுவனம் வேலை செய்கின்ற அத்தனை பேர் முஸ்லிம்களாக இருப்பார்கள். அது போன்ற நிறுவனம் கிடையாது. அது முழுக்க முழுக்க டாடா கன்சல்டன்சி சர்வீஸ்ன்றது வந்து பெரிய ரெப்யூட்டட், இந்தியாவில் ஒரு பெரும் அந்தஸ்துல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இஸ்லாத்திற்கோ இஸ்லாமியர்களுக்கோ அதை நடத்த நிறுவனத்திற்கோ எந்த தொடர்பும் இல்லை. அங்கு 70-80 பேர் கொண்ட குழுவும் இல்லை, 7-8 பேர் கொண்ட குழு மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய, பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நம் அருமை இந்து சமுதாய மக்களை நிர்பந்தப்படுத்தினார்கள். பாலியல் ரீதியாக சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டெல்லாம் நம்ம பேச முடியாது. ஏன்னா ஐடி நிறுவனங்கள்ல பெரும்பாலும் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எப்படியெல்லாம் இருக்கு, அங்க டே நைட்டு பணி செய்யக்கூடிய பெண்களுக்கு எது போன்ற சூழல் இருக்கு, அந்த சூழலே அது போன்ற தப்பான காரியங்கள் நடைபெறுவதற்கான காரணமாக அமைந்து விடுகிறது. அதெல்லாம் இப்ப நம்ம உள்ள போய் பேச முடியாது. இதுக்கு எந்த முஸ்லிம்காகவும் நம்ம வக்காலத்து வாங்க முடியாது.
இது புனையப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு போலதான் தெரியுது, விசாரணைக்கு பிறகு தெரியும். ஆனால் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, மத நிந்தனை, மத நிர்பந்தம் என்பது செய்யப்பட்டுச்சு. அந்த மத அவர்களை அழுத்தம் கொடுத்தது கூட, மத மாற்ற அழுத்தம் கூட எப்படி கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டா 2 விஷயங்களை சொல்றாங்க. ஒண்ணு, இந்த தின்னு மாட்டிறச்சிங்க தாவா. அங்க வேலை செய்யக்கூடிய அவர்கள் செய்த தாவா என்ன அப்படின்னு கேட்டா, மாட்டு இறைச்சி எடுத்துட்டு வருவாங்களாம். வேலை செய்யறவங்க கிட்ட எடுத்து தட்டுல வச்சு இந்த தின்னுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். புர்காக்களை நிறைய வாங்கிட்டு வருவாங்களாம். ஹிஜாப்ல தான் பெண்கள் இருக்கணும் அப்படின்ட்டு புர்காக்களை வாங்கிட்டு வந்துட்டு அந்த வேலை செய்யக்கூடிய பெண்கள்கிட்ட கொடுத்து இந்த புர்காவை நீ அணிந்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு நிர்பந்தப்படுத்தினார்களாம். அவர்கள் மீது மத திணிப்பு செய்யப்பட்டது என்று வெளியில் சொல்லப்படுகின்ற, இதுவரை விசாரணையுடைய விஷயங்கள் வெளியில வரல, குற்றம் வைக்கப்பட்டிருப்பது இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள். என்ன மீண்டும் ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க அப்படின்னா, இஸ்லாமிய தாவா என்பது உலகம் முழுவதிலும் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. இஸ்லாமியர்களால் இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைப்பதை ஒரு காலத்திலும் நிறுத்த முடியாது. அது எப்படிப்பட்ட கால சூழல் இருந்தாலும், எப்படிப்பட்ட நாடாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அதன் மீது கடமையாக சுமத்தி இருக்கிறான். ومن احسن قولا ممن دعا الى الله وعمل صالحا وقال انني من المسلمين. சூரா ஃபுஸிலத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ்வை நோக்கி மக்களை அழைத்து நல்லறம் செய்து நான் முஸ்லிம் என்று சொல்பவரை விட அழகிய சொல்லுக்குரியவர் யார் என்று அல்லாஹ் குர்ஆனில் கேட்கிறான். ஒரு முஸ்லிம் இஸ்லாத்தை நோக்கி அழைப்பது, எங்க வீட்டுக்கு வாங்க நம்ம அழைப்பு கொடுக்குறாங்க, நம்ம நண்பர்களுக்கு, நம்முடைய உறவினர்களுக்கு ஒரு விருந்து வச்சிருக்கிறோம், வாங்க வீட்டுக்கு வாங்க, அல்ல வாங்க ரொம்ப நாளாச்சு நம்ம வீட்டு பக்கம் வந்து வாங்க நம்ம கூப்பிடுறோம்ல. ஒரு வீட்டுக்கு நீங்கள் எப்படி அழைப்பு விடுப்பீர்களோ அப்படி இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கவில்லை, இஸ்லாம் என்றால் என்ன அறிந்து கொள்ளுங்கள் என்பதற்கான அழைப்பு. அதை ஒரு காலத்திலும் ஒரு முஸ்லிமால நிறுத்த முடியாது. அதை எப்படி மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பிக்கணும்? இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைப்பது என்றால் என்ன, இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்பதை மக்களுக்கு எடுத்து சொல்வது. அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அவனுடைய அருள்மறையாம் குர்ஆனிலே என்ன அல்லாஹ் அருள் இருக்கிறான், என்ன கொள்கை கோட்பாட்டை சொல்லி இருக்கிறான், படைத்தவனால் மனித குலத்திற்கு அருளப்பட்ட இறுதி வேதம் எதை பேசுகிறது, எதை செய்யுமாறு நமக்கு கட்டளையிடுகிறது, எதை செய்யக்கூடாது என்று நமக்கு தடை விதிக்கிறது, வரலாற்று ரீதியாக அது சொல்லுகின்ற சட்ட சம்பவங்கள் என்ன, குர்ஆன் செய்கின்ற எச்சரிக்கை என்ன, குர்ஆன் சொல்லுகின்ற சுப செய்தி என்ன என்பது மக்களுக்கு தெரிய வேண்டும். அது அரபு மொழியிலே இருக்கிறது. அரபு மொழி தெரியாத மக்கள் இருக்கிறார்கள். அரபு மொழி பேச தெரிந்த முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் எல்லாரும் எல்லா புத்தகத்தையும் வாசிக்க வேண்டும் என்கிற அவசியம் அல்ல. நான் தமிழ் மொழி தெரிந்தவன், தமிழ் மொழி வாசிக்க தெரிந்தவன், அதனால என்னால எல்லா தமிழ் புக்கையும் நான் படிச்சிருப்பேன், தெரிஞ்சிருப்பேன் அப்படின்ற அவசியம் இல்லை. இந்தாங்க இதை படிச்சு பாருங்க அப்படின்னு கொடுக்கிறது தாவா. இஸ்லாத்தை பற்றி ஒருத்தருக்கு அறிமுகப்படுத்துவது என்பது ஒரு தாவா. அது மட்டுமல்லாமல் இஸ்லாமிய தாவாவில் மிக முக்கியமான ஒரு தாவா என்பது என்னன்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக முக்கியமான தாவா அழைப்பு எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டா, தன்னுடைய வாழ்க்கையே முதலீடாக செய்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவங்க வாழ்க்கையை மக்களுக்கு எடுத்து காட்டினாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய சிறப்பு என்ன தெரியுமா? அவர்கள் இறை தூதராக தேர்வு செய்யப்பட்ட பிறகும், இறை தூதராக தேர்வு செய்யப்படுவதற்கு முன்பாகவும் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அவர்களை ஒரு அற்புதமான சிறந்த மனிதராக அல்லாஹ் வைத்திருந்தான். எப்படிப்பட்ட சிறந்த மனிதர்? அந்த சமுதாயம் ஆளை பார்த்து, இனத்தை பார்த்து, குலத்தை பார்த்து நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று தாழ்ந்தவனை நசுக்கக்கூடிய நேரத்தில், அவனை அடிமைப்படுத்தக்கூடிய நேரத்தில், நீ எல்லோரும் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக தேர்வு செய்யப்பட்ட பிறகு எப்படி அரவணைத்தார்களோ, இந்த அரவணைப்பு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நபியாக தேர்வு செய்யப்படுவதற்கு முன்பும் இருந்தது. அதனால்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நபியே நீங்கள் இறை தூதர் தான் என்பதை மக்களுக்கு எடுத்து சொல்வதற்காக நீங்கள் மக்களுக்கு அறிவீங்கள். எப்படி அறிவீங்க? உங்களோடு நான் பல ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறேனே, நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? பல வருஷம் உங்க கூட நான் வாழ்ந்திருக்கிறேனே. ஃபகத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரம் மின் கப்லிஹி அஃபலா தஅகிலூன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மற்ற இறை தூதர்களுக்கு நிறைய அற்புதங்கள் அல்லாஹ் கொடுத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு அற்புதமான ஒரு செய்தி
பத்தியே சொல்றா, ஃபக்கத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரமின் கப்லிஹி, உங்களோடு இதற்கு முன் பல வருஷம் வாழ்ந்திருக்கிறேனே, என்ன நம்ப மாட்டீங்களா? என்ன ஏத்துக்க மாட்டீங்களா? என் வாழ்க்கையை நீங்க பார்க்கலையா? என்னுடைய நடத்தையை நீங்க பார்க்கலையா? நடத்தையால் இஸ்லாம் வளர்ந்தது. கொண்டு போயிட்டு சாப்பிட்டுடா, இதை நீ சாப்பிட்டுதான் ஆகணும், இதை நீ உடுத்திதான் ஆகணும், அப்படி இஸ்லாம் வளரல. அப்படிதான் சொல்லப்படுவோம். நபிகள் நாயகம் வாளால் இஸ்லாத்தை பரப்பினார்கள். இஸ்லாம் என்பது வளர்ந்த வளர்ச்சியை அவங்களால கணக்கிட முடியல. அந்த கால்குலேஷன் எப்பவுமே அவர்களிடம் தோற்று போய் விடுகிறது. எப்படி இஸ்லாம் வளருது? இத்தனை அடக்குமுறை செய்யறோம், இவ்வளவு நசுக்கிறோம், இவ்வளவு பெரிய யுத்தம் செய்யறோம், ஒரு நாட்டையே ஒண்ணுமே இல்லாம சல்லி சல்லியா சிதைக்கிறோம். இஸ்லாம் மேலோங்குது. எப்படி கணக்கு அவர்களால போட முடியல. இஸ்லாம் வளர்ந்ததற்கான முக்கிய காரணம் கொள்கை கோட்பாடு. அது மட்டுமல்ல, நபிகளார் அவர்களுடைய நடத்தை பிரதான காரணம். அதனாலதான் நபியே உங்க நடத்தையே மக்களுக்கு முன்னாடி எடுத்து சொல்லுங்க. உங்க கூட இத்தனை வருஷம் வாழ்ந்தேனே, நான் எப்படி பொய் சொல்வேன்? பொய் சொல்லாத ஒரு மனிதர், யாரையும் ஏமாற்றாத ஒரு மனிதர், ஆதரவற்ற நிலையில இருக்கக்கூடிய அநாதைகளுடைய பொருளை தொட்டு பார்க்காத ஒரு மனிதர் நபியாக தேர்வு செய்யப்படுவதற்கு முன்பும் அப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒருவரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபியாக தேர்வு செய்து அவர்களுக்கு வேதத்தை கொடுத்து இறுதி தூதர் என்கிற அந்தஸ்தை கொடுத்து உங்களுக்கு பின் இனி எந்த இறை தூதரும் வரப்போவது இல்லை என்று ஒரு அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறானா, அந்த தூதர் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுடைய நடத்தையின் மூலமாக இஸ்லாத்தை கொண்டு போய் மக்களுக்கு சிறப்பித்தார். எல்லா மக்களையும் அப்படியே அன்போடு அரவணைத்தார்கள். யாருடைய சிரமத்தையும் ரசூலுல்லாஹ் பார்த்து அவர்கள் சந்தோஷப்பட்டது கிடையாது. எதிரிகளாக இருந்தாலும் சரி, எதிரியுடைய வேதனை, எதிரியுடைய துன்பத்தை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து அவர்கள் அதை அவங்க மகிழ்ச்சி கொள்ள மாட்டாங்க. துன்பம் தான் மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற எல்லா துன்பமும் துன்பம் தான். அப்படி எல்லா மக்களோடும் அப்படியே அன்போடும் இரக்கத்தோடும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை இருந்தது. அந்த வாழ்க்கையை மக்கள் பார்த்தார்கள், இஸ்லாத்தின் பக்கம் வந்தார்கள். எடுத்த உடனே அவர்கள் குர்ஆனை எல்லாம் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணல. ஆராய்ந்து மக்கள் இஸ்லாத்திற்குள்ள வரல. பார்த்தார்கள், நபி என்று சொல்லுகிறார்கள், ஆனால் இவ்வளவு எளிமையாக இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அறிந்த நபிகளார் மதீனாவிலே ஒரு பெரிய ஆட்சி அதிகாரம் அவர்களுக்கு கிடைத்து விட்டது. அப்படி ஆட்சி அதிகாரம் கிடைத்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கிராமவாசி பார்க்க வருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் சந்திக்க வந்திருக்கார். இஸ்லாத்தை அறிந்து கொள்வதற்கு நபியை பார்க்க வேண்டும், முஹம்மதை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு பேராவல். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபி அல்ல, அறிந்தவர் பார்க்க வருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி தலைவராக இருக்கிறார்கள், பல யுத்த களங்களை சந்தித்தவர்களாக இருக்கிறார்கள். நபியை பார்த்த உடனேயே நடுக்கம், உடல் அப்படியே பயத்துல நடுக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கிராமவாசியை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கூப்பிடுறாங்க, கிட்ட வாங்க. காய்ந்த இறைச்சியை சாப்பிட்ட வயதான மூதாட்டியிடம் இருந்து பிறந்த ஒரு சாதாரண மனிதன் நான். தன்னுடைய தாயார் ஆமினாவை நினைவு கூறுகிறார்கள். நீ இப்படி நடுங்கிற கிடையாது, நீ மற்ற ஆட்சியாளர்களை மற்ற நபர்களை பார்த்து அந்த நடுக்கத்தை வெளிப்படுத்துற. நான் மிக சாதாரண ஒரு மனிதன் தான், என் பக்கத்துல வா, நாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு கண்ணியமான இடத்தில் இருந்தார்கள். சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரை அவ்வளவு கண்ணியமாக வைத்திருந்தார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒருவர் கடன் கொடுத்தவர், ரசூலுல்லாஹ்வுக்கு கடன் கொடுத்தவர் மிக கடுமையாக நடக்கிறார். பொது இடத்துல நடக்கிறார், கடுமையாக நடக்கிறார். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் மேல போட்டிருக்கக்கூடிய அந்த அங்கியை பிடிச்சி அப்படியே இழுக்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மேனி அப்படியே சிவந்து போகும் அளவிற்கு சஹாபாக்கள் கோபப்படுகிறார்கள். உடனே அவங்க தன்னுடைய வாளில் கை வைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் எப்படி கண்ணிய குறைவாக அப்படி நடக்க போச்சு? யாரா இருந்தாலும் எல்லாம் நம்மளே சாதாரண ஒரு நண்பர்களோட இருக்கிறோம், நம்ம ஃப்ரெண்ட ஒருத்தர் இப்படி ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சுட்டா நமக்கு எப்படி கோவம் வரும்? அவர்கள் உயிருக்கு மேலாக நேசிக்கின்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு ஒரு கீறல் என்றாலும் சரி அவர்களுக்கு தாங்க முடியாது. அப்படி நேசிக்கின்ற இறை தூதர் மீது இப்படி ஒரு கிராமவாசி இப்படி முரட்டுத்தனமாக நடக்கக்கூடிய நேரத்தில் வாளை உருவி தலையை சீவலாம் என்று அவர்களுக்கு கோபம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொது இடத்துல நடந்தது, அவர் நடந்து கொண்ட விதம் சரியில்லை அப்படின்னு ரசூலுல்லாஹ் எந்த விதமான காரணமும் கற்பிக்கல. கொடுத்தவருக்கு கேட்கிற உரிமை இருக்கு.
உலகத்துல எந்த தலைவரும் இப்படி பேச முடியாது. கொடுத்தவருக்கு கேட்கிற உரிமை இருக்கு. அவர் கேட்கிறார், அவர் கேட்கறத கொடுத்துருங்க அப்படின்னு நாங்க சொல்லலாம். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்துல் ஆல் இம்ரானுடைய 159வது வசனத்துல சொல்றான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும். அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக, அருளை கொண்டே நபியே நீங்கள் அவர்களிடம் மென்மையாக நடக்கிறீர்கள். வலவ் குன்த ஃபதுலன் கலீலல் கல்பி லன் ஃபது மின் ஹவுலிக். நீங்கள் கடின உள்ளம் உள்ளவராக இருந்திருந்தால், கடுகடுப்பாக மக்களிடம் நடப்பவராக இருந்திருந்தால், மக்கள் உங்களை விட்டும் வெறுந்து ஓடி இருப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். மக்கா வெற்றியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்குள்ள 10,000க்கும் நெருக்கமான சஹாபாக்களோடு அப்படியே உள்ளே நுழைகிறார்கள். பெரும் கூட்டம் இஸ்லாமிய படை. எந்த மக்கா? விரட்டி அடித்த மக்கா, பல நபி தோழர்களுடைய ரத்தத்தை ஓட்டிய மக்கா. மக்காவிலிருந்து நாடு துறக்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, காபத்துல்லாஹை பார்த்து சொன்னார்கள், நான் நேசிக்கின்ற மிக புனித பூமியை விட்டு நான் வெளியேற்றப்படுகிறேன். இந்த சூழல் எனக்கு ஏற்படாவிட்டால் ஒரு காலத்திலும் உன்னை நான் பிரிந்திருக்க மாட்டேன் என்று நபிகளார் அவர்கள் மக்காவிலிருந்து வெளியேறும் போது அந்த வார்த்தையை சொன்னாங்க. அதே மக்காவுக்குள்ள, அடக்குமுறை சந்தித்த மக்காவுக்குள்ள, மிக கொடூரக்காரர்கள் இருக்கின்ற மக்காவுக்குள்ள, பத்ர் களத்திலும் உஹது களத்திலும் தான் நேசித்த பலரை இழந்த அந்த கொடூரக்காரர்கள் இருக்கின்ற, எதிரிகள் இருக்கின்ற மக்காவிற்குள்ளே, மக்காவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுழையும் போது சொன்னார்கள், உங்களுக்கு இன்னைக்கு எந்த தண்டனையும் இல்லை. லா தத்ரீப அலைக்கும் அலா யௌம். இந்த நாளில் உங்களுக்கு எந்த தண்டனையும் இல்லை, எல்லோருக்கும் பொது மன்னிப்பு அளிக்கப்படுகிறது. நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக வரலாற்றிலேயே தாங்கள் விரட்டி அடிக்கப்பட்ட பூமிக்குள்ளே நுழைகின்ற பொழுது அத்தனை மக்களையும் பார்த்து உள்ளுக்குள்ள அவ்வளவு வேதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. தான் நேசித்த பல உயிர்களை இழந்த அந்த காரணமாக இருந்த அத்தனை பேரும் ஓடி ஒளிந்தார்கள். ஒளிந்தவர்களை பார்த்த ரசூலுல்லாஹ் தேடி சென்று அவர்களை வெட்டி சாயுங்கள் என்று சொல்லல, வெட்டி சாயுங்கள் என்று சொல்லி இருந்தால் கணக்குக்கு கணக்கு சரி என்றுதான் எல்லோரும் எடுத்துக்கொண்டிருப்பார்கள். லா தத்ரிப அலைக்கும் அலா யௌம். இந்த நாளில் உங்களுக்கு எந்த தண்டனையும் இல்லை, அச்சமின்றி வாருங்கள். நபியினுடைய இந்த நிலையில் நீங்கள் அச்சமின்றி வாருங்கள் என்று ரசூலுல்லாஹ் அழைப்பு விடுத்தார். இப்படித்தான் இஸ்லாம் வளர்ந்தது. கொண்டு போய் இதை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், இதை நீ படிச்சு தான் ஆகணும், இதை நீ சாப்பிட்டு தான் ஆகணும், இதை நீ உடுத்தி தான் ஆகணும் என்று ஒரு காலத்திலும் இஸ்லாம் வளரல. அப்படி என்றால் இது ஒரு பொய்யான பிம்பம் தொடர்ந்து இஸ்லாத்தின் மீதும் முஸ்லிம்கள் மீதும் திணிக்கப்படுகிறது. இதை கொண்டே இன்னும் இந்த முஸ்லிம்களையும் இஸ்லாத்தையும் மக்களுக்கு மத்தியில எப்படி தவறாக மிக மோசமான ஒரு மார்க்கமாக மக்களுக்கு மத்தியிலே கொண்டு போய் சேர்க்கலாம், சித்தரிக்கலாம் என்கிற அந்த ஒரு முனைப்பு முயற்சி, அதன்படி அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம், இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம், பெயரளவில் ஏற்றுக்கொண்டு இல்லாமல் உண்மையாக இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் இஸ்லாம் பிரதிபலிக்கும் விதத்தில் ஏன் இவர் இப்படி நடக்கிறார், ஏன் இவரோட ஒரு கண்ணியமாக நடந்து கொள்கிறார், இவருடைய பேச்சு, இவருடைய நடத்தை, இவருடைய வியாபாரம், இவருடைய கொடுக்கல் வாங்கல், இவர் குடும்பத்தில் அணுகும் விதம் எல்லாமே எப்படி இப்படி இருக்கிறது என்ற கேள்வி அவர்கள் தேடக்கூடிய நேரத்தில் இஸ்லாம் என்பதே அதற்கான விடையாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இஸ்லாத்தின் மீது அவர்களுக்கு காதல் ஏற்படும், ஈர்ப்பு ஏற்படும். எத்தனை எதிரான விஷயம் பிரச்சாரம் செய்யப்பட்டாலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சரியான சத்தியத்தை கொண்டு போய் சேர்ப்பிப்பதற்கு அவன் போதுமானவன். அதற்கு அல்லாஹ் நம்மை கருவியாக ஆக்கியிருக்கிறான். நம்முடைய கடமையை, பங்களிப்பை நாம் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்கிற செய்தியை முன்னிறுத்தி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.